இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் பின்னணி குற்றங்கள் தொடர்புடைய வேட்பாளர்கள் அதிக அளவு இருக்காங்க. அந்த பட்டியலில் நீங்களும் இருக்கீங்க. தற்போது உங்களுக்கு இந்த கிரிமினல் குற்ற பின்னணியில் இருக்கிறதுனால எங்கள் வாக்கு எதை பாதிக்குன்னு சொல்லி கருதுறீங்களா? இல்லை, கிரிமினல் குற்ற பின்னணினா எனக்கு புரியலைங்க. எந்த ரீதியில் என்ன கிரிமினல் குற்ற பின்னணியின் கீழே கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ என் தந்தைக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு நேரடியாக என் தந்தையை பார்த்தது கூட கிடையாது. ஒரே ஒரு டைம் பார்த்துருக்கேன். அவர் கூட ஒரு 2 நாள் கூட செலவழித்தது கிடையாது. உண்மையிலேயே இந்த மாதிரியான வேறுபாடுகள் இப்போ இதெல்லாமே அண்டர் கவர்மெண்ட் ப்ராசஸில் தானே வருது. இதை என்ன நோக்கி ஒரு தோட்டாவை வந்துட்டு இது பண்ணுற மாதிரி தான விஷயம். அப்போ நினச்சிக்கோங்க, இந்த நாட்டில் உள்ள உயிர்களுக்கும் இந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஸ்க்கும் கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு நேர்மையாக உண்மையாக அவங்க பக்கம் நிற்கிறாங்கன்றது எனக்கு நடக்கிறதுலேருந்தே எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கலாம். மக்கள் முன்னாடி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு குடும்பத்தோடு எத்தனை பிரச்சனை ஃபேஸ் பண்ணி நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம். மறைவாக தான் இது வரைக்கும் வளர்ந்துருக்கோம். இப்போ தான் ஏதோ குரல் கொடுக்க வெளியில் வந்திருக்கோம். அதுவும் மக்களுக்காக நம்ம வந்து நின்ற முடியாதா? ஏன்னா எங்களோட பாதிப்பு அதிகம், எங்களோட வலி அதிகம், எங்களோட வேதனை அதிகம். அதை எல்லாத்தையும் நாங்கள் உணர்ந்ததுனால, மக்களின் இடத்துலேருந்து நாங்கள் யோசிக்கிறதுனால ஒரு நேர்மையான அரசியல் கொடுத்துட முடியாதான்ற ஒரு தேடலில் வெளியில் வந்து நிற்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துகிறாங்கன்னா அது அவர்களின் செயல். அது இல்லை, உங்களை விட, என்னை பழி சொல்லும் உங்களை விட வீரப்பனாரின் மகள் வீரப்பன் வந்துட்டு இப்படி திசை திருப்பி விடாமல் இருந்திருந்தா அவர் எப்படி இருந்திருப்பாருன்ற எக்ஸாம்பிளை நான் வாழ்ந்து காமிக்கிறேன்னு சொல்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய வந்து அந்த வழக்குகள் இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு உங்கள் மீது சுமத்தக்கூடிய காரணம் என்ன? குறிப்பிட்டு என் மேலே சுமத்துனா வேறு என்னங்க சொல்கிறதுக்கு இருக்குது அவங்களுக்கு? யார் என்ன சுமத்தினாலும் மக்கள் என் பக்கம் நிற்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் யார் வந்து சமூக விரோதி, யார் வந்துட்டு என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியும். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்க முடியும் இந்த குற்றம் சொல்கிறவங்க கிட்ட. இதே கவர்மெண்ட்டை நான் கேட்குறேன், இது வரைக்கும் இருக்கிற அரசியல்வாதிகளோட அவங்களோட சொத்து பட்டியல் எடுத்து விட சொல்லுங்கள், எங்களோட சொத்து பட்டியல் எடுத்து விட சொல்லுங்கள். என் தந்தை இத்தனை விஷயத்த வந்துட்டு யானை தந்தம் கடத்தினார், சந்தனக்கட்டை கடத்தினார்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு ப்ராப்பராக எங்ககிட்ட அதுக்கான ஒரு சொத்து இருக்கணும்ல. அவர் எங்ககிட்ட அந்த பணத்தை சேர்த்துருந்தா அப்போ தானே அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியில் நாங்களும் வந்து தலையிட்டிருக்கோன்ற ஒரு இது இருக்கும். இது எதுக்குமே ஆதாரம் இல்லாமல் நீங்கள் செய்யும்போது இதற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வரும்னு தான் நான் குறிப்பிடுறேன். கொரோனா காலத்தில் தங்கள் தந்தையரோட சமாதி அருகே வந்து அனுமதியின்றி கூட்டத்தை கூட்டியதாக உங்கள் மீது ஒரு வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த வழக்கு இந்த வேட்பாளரை பாதிப்பு ஏற்படுத்துமா? கண்டிப்பாக. எப்படிங்க, அவங்க போட்ட பொய் வழக்குக்கெல்லாம் வந்துட்டு என்னால் எத்தனை பேருக்கு கொரோனா தொத்துச்சுன்னு சொல்லி அவங்களால நிரூபிக்க முடியுமா? எந்த ஒரு அதுவும் அதுக்கான ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது. 4 பேர் போய் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி மாஸ்க் போட்டு ஒரு தந்தையினுடைய நினைவு நாள் அன்னைக்கு இப்போ ஒரு சாமி கும்பிடுறத கூட ஒரு குத்தமாக இவங்க வந்துட்டு போடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் எந்த ஜனநாயக நாட்டில் வந்துட்டு நடக்குங்க? இது மக்கள் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க பண்ணுற தப்பு பண்ணிகிட்டு இருக்கட்டும், அவ்வளோதான். நான் அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. எனக்கு இந்த கேஸில் எந்த கேஸ் போட்டாலும் என் மேலே தப்பு அப்படின்னா தான் நான் அதை பற்றி யோசிப்பேங்க. என் மேலே தப்பு இருக்கிற அளவுக்கு முதல்ல நான் நடந்துக்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு மனுஷங்களையும் பார்த்து இவர்களை விட சிறந்தவங்க, இவங்களை விட சிறந்தவங்களாக நான் இருக்கணும், இவர்கள் இந்த தப்பு சொல்லுவாங்க நம்மளை, இவங்க இந்த தப்பு சொல்லுவாங்க, இவர்களை விட சிறந்த மனுஷங்களாக நம்ம வாழ்ந்து காட்டணுன்ற நோக்கத்திலேயே நான் வளர்ந்துருக்கேன். அப்படின்னும் போது இவங்க என்ன வேணாலும் கதையை உருவாக்கிட்டு போட்டும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. பொய் கேஸு தான் போட்டாங்க. அது இன்றைக்கி வந்துட்டு செயல் அதாவது அது இல்லை, அதை வந்துட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோன்னு கொடுத்துட்டாங்க. அது கொடுத்தும் இதை ஒரு ப்ராசஸாக எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்கன்னா அது அவங்களோட நோக்கம். அவங்க ஏதோ செய்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும். அரசியலுக்கு வந்துட்டேன், நான் பார்த்து தான் ஆகணும். நான் பார்க்குறதுக்கு ரெடி, அதை பற்றி கவலை இல்லைங்க. வித்யாராணியுடைய பேட்டியை நம்ம முழுமையாக கேட்டிருப்போம். எதுவாக இருந்தாலும் போர்க்காலத்தில் சந்திப்பு கருத்தை முன்வைத்திருக்காரு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்போதாளர் பிரதாப்புடன் பழனிவேல்.